வணக்கம். ஆஃபேலி எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள், அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக நம்ம ஒரு டாபிக் வைஸா இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற மாணவர்களும் பயன்படுத்திக்கலாம். அண்ட் அதே லெவலில் பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இந்த வீடியோவை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே பார்க்கும் பொழுது ஒரு சப்ஸ்கிரைபையும் ஷேரையும் பண்ணிக்கீங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? சோ முதல்ல யூனிட் 2, ஆல்ரெடி யூனிட் 1ஓட வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அதை முதல்ல போய் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது பாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூனிட் 2ல முதல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, முதல்ல அதனுடைய ஃபார்முலாஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறமா நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंसக்கு போயிடலாம். சரியா? முதல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, அந்த ஏபி, அதாவது இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் ஏபி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏபியோட வடிவம் எந்த வடிவத்துல இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா a plus d, a plus 2d, a plus 3d ன்னு போயிட்டே இருக்கும். a plus n minus 1 into d வரைக்கும் போகும். இங்க a ன்றது என்ன சார்? a ன்றது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம், முதல் டேர்ம் அப்படின்னு சொல்றோம். d ன்றது காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு கொடுத்திருக்கக்கூடிய சீக்வென்ஸ்ல அது ஏபியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய காமன் டிஃபரன்ஸ் கண்டிப்பா சேமா இருக்கணும். அப்படி காமன் டிஃபரன்ஸ் சேமா இல்லைன்னா அது ஏபியா ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். சோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2, 4, 6, 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இது ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனா இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட டிஃபரன்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். டிஃபரன்ஸ் என்ன? d னா டிஃபரன்ஸ் சொல்றோம். டிஃபரன்ஸ் எப்படி எழுதணும்? ரொம்ப சிம்பிள். செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை கழிக்கணும், அடுத்தது தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்மை கழிக்கணும், அடுத்தது ஃபோர்த் டேர்ம்ல இருந்து தேர்ட் டேர்மை கழிக்கணும். சோ இப்ப சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 4 minus 2, 6 minus 4, 8 minus 6 எல்லாமே பாருங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 2 தான் இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஏபின்னு சொல்லலாம். சோ அப்படிதான் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். காமன் டிஃபரன்ஸ் சேமா இருந்தாதான் அது ஏபியை ஃபார்ம் பண்ணணும். அடுத்து ஏபியோட nth டேர்ம் ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே எக்ஸாம்ல nth டேர்ம் ஆஃப் தி ஏபின்னு வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எழுதினாலே ஒரு மார்க் நம்ம வாங்கிக்கலாம். இது எப்படின்னு பார்க்கலாம். Tn equal to a plus n minus 1 into d. இதுதான் AP யோட nth term formula. A ன்றது first term இங்க எழுதிருக்கு. D ன்றது common difference இப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். n ன்றது அதுல இருக்கக்கூடிய number of terms எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ அதுதான் என்னோட. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. இது AP யோட சீக்வென்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா AP யோட சீக்வென்ஸ் ஃபார்முலாஸ் சம்பந்தப்பட்டது. அடுத்து நம்ம AP யோட சீரிஸை பார்க்க போறோம். ஏபியோட சீரிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபியோட சீரிஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபார்முலா மட்டும்தான். முதல் ஃபார்முலா என்ன அப்படின்னா Sn equal to n by 2 2a plus n minus 1 into d. as usual a ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், d ன்றது காமன் டிஃபரன்ஸ், n ன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சீரிஸ் அப்படினாலே Sn வந்துடணும். சீரிஸ்க்கு சீக்வென்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்? இது சீக்வென்ஸ் கமா கொட்டேஷன்ஸ்ல எழுதிருப்பாங்க. சீரிஸ் 9 டேர்ம்ஸ் ஆஃப் அடிஷன்ல எழுதிருப்பாங்க. இதான் சீரிஸ்க்கும் சீக்வென்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ரொம்ப சிம்பிள். அப்ப இதை another ஃபார்முலா பயன்படுத்தலாம். எப்ப சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா Sn equal to n by 2 a plus l ஐயும் பயன்படுத்தலாம். எப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்ப சார் பயன்படுத்தணும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். as well as அதே சமயத்துல லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப 2, 4, 6 up to etc equal to 100 வரைக்கும் போகுது. அப்ப இது லாஸ்ட் டேர்ம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை நம்ம Sn ல கண்டுபிடிச்சிடலாம். சரியா? Sn ன்றது sum of the series. அந்த சீரிஸோட மொத்தத்தோட அடிஷன் தான் நம்ம Sn சொல்றோம். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது இந்த ஏபில ஒரு கீ கான்செப்ட் ஒன்று இருக்கு. இந்த வார்த்தை வந்தாலே இந்த டேர்ம்ஸை பயன்படுத்திக்கங்க. 1 மார்க் 2 மார்க் எடுத்துக்கலாம். 5 மார்க் கேள்வியில கட்டாயமா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கன்சிடர் டேக்கிங் கன்சிக்யூட்டிவ் 3 terms of AP. அதாவது ஏபியோட அடுத்தடுத்த 3 terms எடுக்க சொன்னாங்கன்னா 3 terms எடுக்க சொன்னாங்கன்னா மறந்துடாதீங்க, இதுதான் ஃபார்ம். a minus d, a plus d எடுத்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். அடுத்தது 4 terms எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா
a minus 3d, a minus d, a plus b, a plus 3d. இந்த suppose ஒரு ப்ராப்ளம்ல consider the four terms of the AP அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இந்த டேர்ம் எடுத்தாலே நமக்கு மார்க் கிடைச்சிரும். சோ இதான் AP ஓட இன்ட்ரோடக்ஷன்ஸோட ஃபார்முலா. இந்த AP ஓட இன்ட்ரோடக்ஷன் ஃபார்முலாஸ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம்முக்குள்ள போகலாம். அடுத்தது முதல் क्वेश्चन பார்க்க போறோம். AP ஓட ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா படிச்சிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். சரியா? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேள்வி. இந்த வார்த்தைகள் வந்தாலே நம்ம மார்க் எடுத்துக்கணும். சோ இப்போ நம்ம பாஸ் பண்ணக்கூடிய லெவல்ல தான் இருக்கோம். நம்ம பாஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு சம்மை பார்க்கும் பொழுது அதுல இருந்து என்ன எழுத முடியும்ன்றதை நம்ம கத்துக்கிட்டாலே ஈஸியா 50ல இருந்து 60 மார்க் நம்ம 10th எடுத்துக்கலாம். சோ அதை எப்படி நம்ம கத்துக்கிறது? முதல்ல இந்த வீடியோவை கேர்ஃபுல்லா பாருங்க. The sum of sumனா என்ன அர்த்தம்? கூட்டுறாங்க அர்த்தம். The sum of 3 consecutive terms நல்லா பார்க்கணும். 3 consecutive அடுத்தடுத்த எண்கள்னு அர்த்தம். Terms of நல்லா பார்க்கணும். AP யா GP யா? அப்ப AP னா arithmetic progression is 27 and there அதனுடைய product multiplication என்னவா இருக்குன்னா 288. then find the 3 terms. அந்த மூணு terms என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. லாஸ்ட் வீடியோவை பார்த்திருந்தீங்க, சாரி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த AP ஓட இன்ட்ரோடக்ஷன் ஃபார்முலாவை பார்த்திருந்தீங்கனாலே ஈஸியா இத நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். என்னன்றதை பார்த்துலாமா? சம்னா அடிஷன் கொடுத்திருக்கிறத முதல்ல என்னன்றதை ஃபில்டர் பண்ணிடலாம். சோ given என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the given வந்து பாத்தீங்கன்னா sum of 3 terms வந்து பாத்தீங்கன்னா 27, ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 288. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். sum of 3 terms consecutive அப்படிங்கற வேர்ட் இருந்தாலே எப்படி எடுக்கணும்? consecutive 3 termsனா let us consider it a minus d, a plus d. இத எழுத கத்துட்டால மார்க் வந்துரும். 3 terms consecutive னு சொல்லிட்டாங்கன்னா a minus d, a plus d. மெயினா பார்க்க வேண்டியது AP ஆ GP ஆ? AP ஆ இருந்தா தான் இது போடணும். அப்போ a minus d, a plus d போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? முதல் கண்டிஷன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 27. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. சோ a minus d plus a plus d equal to 27. அடுத்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க? திரும்ப ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கலாம். a minus d into அதனால ஒரு டாட் வச்சுக்கலாம் into a plus d which is equal to இல்ல பிராக்கெட் போட்டுடலாம். சரியா? so a plus d which is equal to 288. இப்போ முதல் டேர்ம் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்க அப்படினு சொன்னா very சிம்பிளா கேன்சல் பண்ணிடலாம். பாருங்க மைனஸ் d யும் பிளஸ் d யும் போயிடுச்சு. இப்போ மொத்தம் எத்தனை a இருக்கு பாருங்க? 1 2 3. அப்ப ஆன்சர் 3a equal to 27. 3a equal to 27. அப்போ 3a என்றது மல்டிபிள் இருக்கு. எனக்கு a தான் வேணும். அப்ப a ஓட ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? a equal to மல்டிபிள் இருக்க வேல்யூ எங்க போச்சுனா டிவைட். அப்ப 27 divided by 3. ஆன்சர் கேன்சல் பண்ணுங்க. 9 டைம்ஸ். அப்ப a ஓட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 9 ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்து ஓகே. இப்போ இந்த ஸ்டேட்மென்ட்க்கு வரலாம். இது வந்து சம், இது வந்து ப்ராடக்ட். இப்போ இந்த ப்ராடக்ட்ட சால்வ் பண்ணிடலாமா? ப்ராடக்ட்ட பார்க்கும்போது இந்த மிடில் டேர்ம் a என்ன நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க பாருங்க, இது a minus d ஃபார்ம், இது a plus d ஃபார்ம். அப்ப a minus d, a plus d எங்க வரும்? அப்ப a ஸ்கொயர் minus b ஸ்கொயர்னா என்ன எழுதணும்? a plus b into a minus b. அந்த ஃபார்மட்ல இருக்க பாருங்க, a minus d into a plus d. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து a ஸ்கொயர் minus d ஸ்கொயர் னு எழுதலாம். ஒரு பிராக்கெட் போட்டுங்க. அடுத்த வேல்யூ அப்படியே எழுதுங்க. equal to 288. a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அந்த வேல்யூ எடுத்து வந்து அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a அப்ப 9 ஸ்கொயர் minus d ஸ்கொயர், ஏன்னா d தான் கண்டுபிடிக்க போறோம். அடுத்து a க்கு பதிலா 9 equal to 288. then சோ இப்போ இந்த 9 இங்க அனுப்பிடலாம். இது மல்டிபிள் இருக்கு. மல்டிபிள் இருக்க வேல்யூ எங்க போச்சுனா டிவைட் ஆகும். அப்போ 9 ஸ்கொயர் என்ன வரும்? 9 into 9 81 minus d ஸ்கொயர் equal to 288 divided by 9. 9 ஆல கேன்சல் பண்ணிடலாமா? 1 9s are 9, 3 9s are 27. இப்போ ரிமைனிங் 1 இருக்கும். அந்த 1 முன்னாடி போட்டீங்கன்னா 80.
எத்தனை டைம்ஸ் இருக்கும் 9ல 2 டைம்ஸ். அப்ப 32 இருக்கும். ஆன்சர் பாருங்க 81 minus d square equal to 32. எனக்கு d ஓட வேல்யூ தான் வேணும். d எதுல இருக்கு? மைனஸ்ல இருக்கு. இந்த மைனஸ் அங்க அனுப்பிடலாம், இந்த வேல்யூவை இங்க அனுப்பிடலாம். இந்த மைனஸ் அங்க போச்சுன்னா பிளஸ் ஆகும், இந்த பிளஸ் இங்க வந்துருச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு? So 81 minus 32 equal to the value of d square. ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 81 ல இருந்து 32 போச்சுன்னா 80 ல இருந்து 30 போச்சுன்னா 50. இப்போ இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 49 வருமா? 49. So 49 கூட 32 கூட பாருங்க 70 81 வந்துருச்சு, which is equal to d square. இப்போ 49 னா d square இருக்கு, எனக்கு d மட்டும் தான் வேணும். அப்ப இந்த ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண ஆப்போசிட் சைடு என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ d equal to ஸ்கொயர் ரூட் மட்டும் இல்லாம ஸ்கொயர் ரூட் ஆகும்போது பிளஸ் ஆர் மைனஸ் வேல்யூவா கிடைக்கும். அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் root of 49. 49 எப்படி எழுதலாம்? So plus or minus root of 7 into 7. 7 7s are 49. அப்போ d ஓட ஆன்சர் என்ன? plus or minus square root of இது வந்து 7 ஸ்கொயர் னு எழுதலாம். square root of 7 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிடும். பேலன்ஸ் இருக்குது என்ன? 7. அப்போ 7 போட்டாச்சு. அப்போ d ஓட வேல்யூ என்னன்னா d equal to plus 7 ஒரு தடவை வரலாம், minus 7 ஒரு தடவை வரலாம். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? find 3 terms. 3 termsனா என்னது? இந்த 3 terms தான் நாம கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்ம முதல்ல எழுதிக்கலாமா? சோ இப்போ when a ஓட வேல்யூ 9 ஆகும், d ஓட வேல்யூ 7 ஆகும் இருக்கும்போது 3 terms என்னவா இருக்கும்? a க்கு பதிலா 9. அப்போ 9 minus d க்கு பதிலா 7. 7 இங்க a இருக்கு. அப்போ 9 அடுத்து 9 plus 7. சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க 2 வரும், 9 வரும். And this is 16. இது வந்து ஒரு 3 term. இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு? when a equal to 9 ஆ இருக்கும்போது d ஓட வேல்யூ -7 ஆ இருக்கலாம். அப்ப அப்படியே இந்த ஃபார்முலா திரும்ப அப்ளை பண்ணுங்க. அப்ப a 9 minus ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, d ஓட வேல்யூ மைனஸ். அதனால பிராக்கெட் போட்டுட்டு உள்ள எழுதணும். அடுத்தது a ஓட வேல்யூ 9, அடுத்தது a plus d. அப்ப 9 minus 7. So minus into minus plus 9 plus 7 na 16 divided by 9 into 2. நல்லா பாருங்க, இங்க வந்த ஆன்சரே அப்படியே திரும்ப கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், சம் முடிஞ்சு போச்சு. சோ அப்போ 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. இதுல என்ன கீ கான்செப்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஈஸியா மார்க் எடுக்கிறது. நம்பர் 1 consecutive 3 termsனா a minus d a plus d. நம்பர் 2 சம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க, வர வேல்யூ அங்க என்ன கொடுத்திருக்கானோ அந்த வேல்யூ ஈக்குவல் பண்ணிடுங்க. நம்பர் 3 ப்ராடக்ட் நான் எல்லா வேல்யூ ப்ராடக்ட் பண்ணிட்டு என்ன கொடுத்திருக்கானோ வேல்யூ போட்டாலே 2 மார்க் இருந்து 3 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். இதை சிம்பிளிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. அடுத்த ஒரு சூப்பரான முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி முறையில நிறைய தடவை கேள்விகள் கேட்கறாங்க. The ratio of 6th and 8th term of AP is 7:9. So ஒரு மார்க் ஈஸியா எப்படி எடுக்கிறது? முதல்ல 6th 8th எதோட டேர்ம்? AP ஓட டேர்ம். இந்த மாதிரி இத்து அப்படின்னு வந்தாலே இந்த ஆன்சர் எப்படி எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா இத்து, அப்ப டி சேர்த்துங்க. அப்ப T6 ஓட வேல்யூ and இதோட வேல்யூ T8 ஓட வேல்யூ ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க. ரேஷியோனா is2. அப்ப T8 equal to 7:9. இது முதல்ல தெரிஞ்சா போதும். அப்ப இது எப்படி எழுதலாம்? ரேஷியோனா டிவைட்ல எழுதலாம். T6 divided by T8 equal to 7/9. இதுதான் கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்து find the ratio of 9th term to 13th term. 9th termல இருந்து 13th term வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இத்தனால என்ன சொல்லிட்டேன்? T9 ரேஷியோன்றதுனால டிவைட் T13 ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதுதான் கேள்வி. ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. இத நீங்க எழுதிட்டாலே ஃபார்முலா அப்ளை பண்ணா 2 மார்க் சும்மா எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தலாமா? பாருங்க, T6 அப்ப என்ன அர்த்தம்? AP ஓட nth டேர்ம் ஃபார்முலாவை பயன்படுத்த போறோம். AP ஓட nth டேர்ம் ஃபார்முலா என்ன? Tn equal to a plus n minus 1 into d. இதுதான் AP ஓட nth டேர்ம் ஃபார்முலா.
T6 கண்டுபிடிச்சுக்கலாம், T8 கண்டுபிடிச்சுக்கலாம். T6 னா என்ன அர்த்தம்? என்னோட வேல்யூ 6 னு அர்த்தம். A ஓட வேல்யூ தெரியல, D ஓட வேல்யூ தெரியல. அப்ப அதை மட்டும் நம்ம போட்டுட்டா போதும். இப்போ A பிளஸ் எது தெரியுது? N தெரிஞ்சிருச்சு 6. இப்போ 6 minus 1 into D. அப்ப ஆன்சர் என்ன வரும்? A plus 6 minus 1 னா 5 into D. ரொம்ப சிம்பிளா எழுதிடலாம் இதை. நீங்க ஃபார்முலாவே தெரியலன்னா கூட இங்க 6 கொடுத்திருந்தா A அப்படியே போட்டுக்கோங்க, பிளஸ் போடுங்க, 6 விட 1 கம்மி, இப்போ 5 into D அவ்வளவுதான். இப்போ அதே மாதிரி T8 ரொம்ப சிம்பிளா எழுதலாம். A அப்படியே போட்டுக்க வேண்டியதான். 8 ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா 1 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 7. அதுக்கப்புறம் D. அப்ப T8 ஓட வேல்யூ A plus 7D. T6 ஓட வேல்யூ A plus 5D. இது வரைக்கும் எழுதினாலே ஒரு மார்க் கிடைச்சிரும். இது அப்படியே நம்ம இந்த டேர்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். T6 க்கு பதிலா அதனுடைய மதிப்பு, T6 க்கு பதிலா அதனுடைய மதிப்பு என்ன? A plus 5D divided by T8 க்கு பதிலா அதனுடைய மதிப்பு A plus 7D equal to எந்த மதிப்புக்கு சமமா இருக்கும்? 7/9 க்கு சமமா இருக்கு. இது எழுதிட்ட உடனே கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இதை இங்க பெருக்கணும், இதை இங்க பெருக்கணும். 9 ஆல ரெண்டு டேர்மையும் பெருக்கணும். 9 into A னா 9A plus 9 5s are 45D equal to, அடுத்து இங்க A into 7 னா 7A plus 7 into 7 னா 49D இருக்கு, அதனால 49D. அடுத்தது எல்லா டேர்ம்ஸையும் ஒரு பக்கமா எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல D மட்டும் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க, A மட்டும் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. இப்ப D இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன், A வை இங்க எடுத்துட்டு வரேன். இது பாசிட்டிவ்ல இருக்கு, இங்க வந்தா நெகட்டிவ் ஆயிடும். இது பாசிட்டிவ்ல இருக்கு, அங்க போனா நெகட்டிவ் ஆயிடும். அப்ப 9A ஆல்ரெடி இங்க அப்படியே இருக்கு, அது அப்படியே இருக்கும். அடுத்த டேர்ம் வருது, அப்ப அது -7A ஈக்குவல் டு 49 இங்க ஆல்ரெடி அப்படியே இருக்கு, 45 அங்க போயிடும், -45D. இப்ப பாருங்க 9A ல இருந்து 7A, அதாவது 9 ல இருந்து 7 போச்சுன்னா 2A அப்படியே போட்டுக்கலாம். 49 ல இருந்து 45 போச்சுன்னா 4D அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இங்கேயே கேன்சல் பண்ணலாம், இல்ல இந்த வேல்யூவை டிவைட்ல கொண்டு வந்து கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2 2s are, அப்போ A equal to 2Dன்றது ஆன்சர். நான் இப்போ A ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டேன். A ஓட மதிப்பு எதுக்கு சமமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2D க்கு சமமா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த மற்ற மதிப்பு D ஓட வேல்யூ எடுக்க வேண்டாம், இதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப ஈஸியா இந்த T9 T13 எழுதிடலாம். A போடணும், D போடணும், என்ன டேர்ம் கொடுத்துருங்களோ அதோட 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ T9 divided by T13 equal to, T9 என்ன சொல்லிருக்கேன், A ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே போட்டுக்கணும். 9 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 8 கூட D போட்டுருங்க, divided by 13. 13 னா என்ன எப்படி எழுதுவோம், அதே A. 13 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 12D. இல்லனா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுக்கலாம். சோ ரொம்ப சிம்பிளா இருக்குல. சோ A plus 8D divided by A plus 12D. அவ்வளவுதான். A ஓட மதிப்பு ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 2D. அது A க்கு பதிலா 2D போட்டுக்கலாம். அப்ப 2D plus 8D divided by இங்க 2D plus 12D. ரெண்டுமே D ல இருக்கு, அப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 plus 8 னா 10, பக்கத்துல D divided by 2 plus 12 னா 14, பக்கத்துல D. இப்போ பாருங்க D கேன்சல் ஆயிடுச்சு. டேபிள்ல அடிக்கலாமா? 5 2s are 7 2s are, அப்போ 5/7 is the answer. அப்போ T9 is to T13 ஓட வேல்யூ என்னன்னா 5:7. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சா? இதுல நம்ம பயன்படுத்தும் ஒரே ஒரு ஃபார்முலா என்ன, nth term of AP. இந்த மாதிரி இத்னு கொடுத்து AP ன்னு கொடுத்துட்டாங்கன்னா TN ஃபார்முலா பயன்படுத்திக்கணும். ஓகேவா? சோ அடுத்த கேள்வில அடுத்ததா சூப்பரா ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். நிறைய தடவை இந்த மாதிரியான கேள்விகள் ரிப்பீட்டடா எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்க. இப்ப என்ன क्वेश्चन, இந்த மாதிரி எந்த क्वेश्चन வந்தாலும் நம்ம எப்படி அட்டெண்ட் பண்றது? இப்ப இந்த क्वेश्चन தான் கிடையாது, நம்பரை மட்டும் மாத்தி கொடுத்துறாங்க. அப்ப என்னன்னே நமக்கு தெரியாது, ஏன்னா நான் பாதி பேர் மனப்பாடம் தான் பண்றோம். சோ அப்போ இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி கொடுத்தாலும் எழுதிக்கலாம். சோ என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தலாமா? Find sum of all natural number. என்ன பண்ணணுமா, நேச்சுரல் நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எதுல இருந்து எது வரைக்கும், between 300 to 600. 300 to 600. நேச்சுரல் நம்பர் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கணுமா, 300 க்கு மேல இருக்கணுமா, 600 க்கு உள்ள இருக்கணுமா. அந்த நம்பர்லாம் எப்படி இருக்கணுமா,
which are divisible by 7. divisible னா டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸா இருக்கணும். எந்த நம்பர்ஸ்? 300 ல இருந்து 600 க்குள்ள நம்ம எந்த நம்பரை எடுக்கிறோமோ அந்த எல்லா நம்பரும் 7 ஆல டிவைட் ஆகணும். அப்ப டிவைட் ஆகக்கூடிய நம்பரை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு ஒரு சீரியஸா நம்ம ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி சார்? முதல் டேர்ம் என்ன சார் கண்டுபிடிக்கிறது? 300 க்கு மேல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு எப்படி சார் தெரியுது? அத சப்போஸ் இங்க 300 to 600 கொடுத்திருக்கேன், 500 to 800, 700 to 900, இப்படி எதை கொடுத்தாலும் இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன பண்ணணும்? முதல்ல 300 என்ன டிவிசிபிள் கொடுத்திருக்காங்களோ அந்த வேல்யூனால டிவைட் பண்ணணும். நான் 7 ஆல டிவைட் பண்ணேன்னா 4 7s are 28. ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 20. 20 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். அப்ப 42 டைம்ஸ். அப்ப 2 7s are 14. 14 னா ரிமைண்டர் 6. அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் வந்து டெசிமல் போய்டும். தேவையில்லை. இப்போ ஹோல் நம்பர் வர வரைக்கும் போட்டுட்டு இது குவாஷியன்ட், இது டிவைசர். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பாருங்க. 42 into 7. 7 2s are 14. Remaining 1. 7 2s are 28. இப்போ 29. அடுத்தது எனக்கு தேவை இது 300 விட கம்மியா இருக்கு. அப்ப 300 க்கு மேல தேவை. அப்ப +7, இது கூட +7 போடுங்க. +7 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 301. ஏன்னா இங்க டிவிசிபிள் பை வேல்யூ என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் நமக்கு ஆட் பண்ணிக்கணும். அப்ப முதல் நம்பர் என்னன்னா 301 ன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. சரி, அதே மாதிரி 600 600 7 ஆல டிவைட் பண்ணுங்க. 8 7s are 56. remaining 4. இப்ப இந்த 0 கீழ இருக்குனா 40. 5 7s are 35. remaining 5. இதுக்கு அப்புறம் போட தேவையில்ல, டெசிமல் வந்துரும். அப்ப இது ரெண்டையும் பெருக்கி பாருங்க. 7 into 85 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 35 remaining 3. 7 8s are 56. 56 கூட 3 ஆட் பண்ணினா 59. அப்ப 595 கரெக்ட்டா 600 க்கு உள்ளதா இருக்கு. இது கூட 7 ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 602 ன்னு போய்டும். அப்ப எனக்கு 600 க்கு உள்ள வேணும். அப்ப கடைசி டேர்ம் எதுனா 595. ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுனா 301. இத கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஈஸியா சம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல கண்டுபிடிச்சத சீரியஸ்னா என்ன? பிளஸ்ல எழுதணும். முதல் நம்பர் 301. இது கூட 7 ஆட் பண்ணுங்க 308. இது கூட 7 ஆட் பண்ணுங்க 315. அப்படியே எது வரைக்கும் போகுதா? நீ எல்லா டேர்ம் எழுதணும் அவசியம் இல்ல. 1 2 டேர்ம் எழுதிட்டு கடைசி டேர்ம் என்ன கண்டுபிடிச்சோம்? 595. இத எழுதுனாலே ஒரு மார்க். சோ இத நம்ம மிஸ் பண்ண கூடாது. சரி, அடுத்து இரண்டாவது ஸ்டெப். இந்த பொறுத்த வரைக்கும் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் முதல் டேர்ம் கண்டுபிடிச்சோம், கடைசி டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு சீரியஸா எழுதிட்டோம். இரண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 301 ல இருந்து 595 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிச்சாதான் என்னால சம்ம ஈஸியா போட முடியும். சோ அதனால இப்படியே கவுண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியாது. அதுக்கு எண்ணுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நம்ம எதுல இருந்து எடுத்துட்டு வரோம்னா TN ஃபார்முலா இருந்து தான் எடுத்துட்டு வரோம். TN equal to இத L equal to சொல்லலாம். TN ன்றது nth டேர்ம், அதாவது லாஸ்ட் டேர்ம், which is equal to a plus n minus 1 into d. எனக்கு இந்த n மட்டும் தான் வேணும்னா இத நான் டெரைவ் பண்ணிக்கலாம். இந்த a வை இங்க எடுத்து வந்துட்டீங்கன்னா மைனஸ் a ஆயிடும். அப்ப l minus a equal to l minus 1 into d. இந்த d மல்டிபிள் இருக்கு, இங்க வந்துச்சுனா டிவைட் ஆகும். l minus a divided by d equal to l minus 1. இந்த minus 1 இங்க வந்துச்சுனா பிளஸ் ஆகும். அப்ப n equal to l minus a divided by d plus 1. அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். n equal to l minus a divided by d plus 1 ன பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? சோ இத நம்ம எப்படி பயன்படுத்தி ஆன்சர் ஈஸியா கொண்டு வரலாம் பார்க்கலாமா? சரி, n equal to l minus a divided by d plus 1. சார் இங்க இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னன்னு தெரியணும்ல சார். அப்ப அதுல முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். a ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 301. l னா லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் என்ன? 595. d னா காமன் டிஃபரன்ஸ். ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நீங்க கழிச்சு பார்க்கணும், சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கொடுத்துருக்கிறது ஆல்ரெடி டிவிசிபிள் பை 7 கொடுத்துட்டான். எல்லாமே டிவிசிபிள் பை 7. அப்ப டிஃபரன்ஸ் வந்து 7 தான் இருக்கும். இத அப்படியே எடுத்து வந்து இத அப்ளை பண்ணுங்க. இப்போ n equal to 595. a ஓட வேல்யூ 301 divided by d ஓட வேல்யூ 7 plus 1. 595 ல இருந்து 301 ன சப்ட்ராக்ட் பண்றீங்க. சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 294 கிடைக்கும். அப்ப which is equal to 294 divided by 7 plus 1. கேன்சல் ஆகுதா பார்த்தலாமா?
1 sevens are 4 sevens are 28, remaining 1. 1 4 முன்னாடி போட்டீங்கன்னா 14. 14 னா 2 times. அப்போ 42 plus 1. அப்போ 43 terms வந்து இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 301 ல இருந்து 595 வரைக்கும் எத்தனை டேர்ம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 43 terms இருக்கு. அப்ப இந்த 43 டேர்ம்ஸோட அடிஷன் என்னவா இருக்கும்? அதுதான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இது வந்து சீரியஸ் ஃபார்முலா, ஏபியோட சீரியஸ். அப்ப நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு ஃபார்முலால லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா Sn equal to n/2 into a plus l என்ற ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இப்போ n தெரிஞ்சிருச்சா பாருங்க, 43 தெரிஞ்சிருச்சு. a 301, l 595. அப்ப இத அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கங்க. s 43 equal to n ஓட வேல்யூ 43 divided by 2, a ஓட வேல்யூ 301, l ஓட வேல்யூ 595. சோ அடுத்து 43 யும் 2 ஐயும் டிவைட் பண்றாதீங்க, ஏன்னா டிவைட் பண்ணா டெசிமல்ஸ் வரும், வேண்டாம். இப்போ முதல்ல இத ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் 2 ஆல கேன்சல் பண்ணிடலாம். 43 divided by 2, 301 595, 305 னா 800, 896, 896. இப்போ பாருங்க கேன்சல் பண்ணுங்க. 1 2s are 4 2s are 9. அப்போ 4 times 1 இருக்கு, அப்போ 8 times 448. அப்ப ஆன்சர் 43 into 448 மல்டிபிள் பண்ணா ஆன்சர் 448 into 43. 3 8s are 24, remaining 2. 3 4s are 12, 14, remaining 1. 3 4s are 12. அப்போ 1 ஆட் பண்ணீங்கன்னா 13. அடுத்து 4 8s are 32, remaining 3. 4 4s are 16, 19, remaining 1. And then 4 8s are 32, remaining 3. 4 4s are 16, 19, remaining 1. 4 4s are 16, 16 plus 1 na 17. 4 6 12, remaining 1, 9 1. So the answer is, the final answer is 19264 is the answer. அப்போ 301 ல இருந்து 595 வரைக்கும் 7 ஆல டிவைட் ஆகக்கூடிய எல்லா மதிப்புகளையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19264 வருது. சோ இதே கேள்வியா ஸ்லைட்டா கொஞ்சம் மாத்தியும் கேட்கலாம். 400 to 800 இப்படி கேட்டாலும் நீ என்ன பண்ணணும், 7 ஆல டிவைட் பண்ணிட்டு முதல் வேல்யூவை கண்டுபிடிச்சுக்கணும், அடுத்தது லாஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு சேம் ஃபார்முலா போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? யூனிட் 2ல ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம அதுல என்ன ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபார்முலாஸை பயன்படுத்தியே நம்மளால மார்க் எடுக்க முடியும். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா ஜிபி அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம் சொல்லணும். ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட ஃபார்ம் வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா a r square up to etc is equal to r power n minus 1. இதுக்கு முன்னாடியும் டேர்ம்ஸ் வரும், a by r square அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? சோ அடுத்து இதனுடைய nth டேர்ம், இது ரொம்ப முக்கியமான ஃபார்ம். இந்த nth டேர்மை பயன்படுத்தி நம்ம நிறைய சம்ம செய்யலாம். tn equal to ar power n minus 1. a என்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், r என்றது காமன் ரேஷியோ. r எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், t2 டிவைடட் பை t1 அத போட்டீங்கன்னா நமக்கு ரேஷியோ கிடைச்சிரும். ஒரு சம் கொடுத்துட்டு அந்த சம் வந்து ஜிபி ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனுடைய ரேஷியோ வச்சு செக் பண்ணணும். அதாவது t2 டிவைடட் பை t1 equal to t3 டிவைடட் பை t2 equal to t4 டிவைடட் பை t3. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தோட ரேஷியோ சமமா இருந்துச்சு, அதாவது r ஓட வேல்யூ சமமா இருந்துச்சுன்னா அது கட்டாயமா ஜிபியா இருக்கும். இது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஜிபில சம், அதாவது இது மேல பார்த்தது எல்லாமே சீரிஸ் சீக்வென்ஸ், சாரி மேல பார்த்தது எல்லாமே சீக்வென்ஸ், அடுத்தது சீரிஸ். சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டாபிக்ஸ் இருக்கு. ஒன்னு சம் ஆஃப் ஜிபியோட வேல்யூஸ் வந்து பார்க்கும் பொழுது சீரிஸை ரெண்டா பிரிக்கிறோம்.
ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தா, அதாவது காமன் ரேஷியோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தா ஒரு ஃபார்முலா, ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா, ஆரோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்தா NA ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். இதை வந்து 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க, அதை வந்து பயன்படுத்திக்கங்க. அடுத்து இப்போ இந்த SN ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இந்த பயன்படுத்தி ஒரு 2-3 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நமக்கு வருது. SN equal to A into R power n minus 1 divided by R minus 1. SN equal to A into 1 minus R power n divided by 1 minus R. இந்த கண்டிஷனை பார்த்துக்கங்க. இந்த கண்டிஷன் வந்துருச்சுன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும், இந்த கண்டிஷன் வந்துருச்சுன்னா இந்த ஃபார்முலாவை தான் பயன்படுத்தணும். இது வந்து AP கிடையாது, GP, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். சரியா? சோ இதெல்லாம் முக்கியமான ப்ராப்ளம்ஸ். ஜிபில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, நிறைய தடவை கேட்கிற கேள்வி. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல கேட்டாலும் சரி, இல்ல நம்பரை மட்டும் மாத்தி கேட்டாலும் சரி, அந்த சம்ம எப்படி ஈஸியா செஞ்சிடுறது. ஃபுல்லா ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா கூட ஒரு 3-4 ஸ்டெப்பா சிமிலரா இந்த மாதிரி சம் வந்துருச்சுன்னா இதே ஸ்டெப் தான் சார், வேற ஸ்டெப்பே கிடையாது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம இங்க ப்ராப்ளம்ல போட போறோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ முதல்ல the sum of n terms of the series இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 5 plus 55 555 up to etc is equal to n terms, அதாவது finite n termsல கவுண்ட் பண்ணக்கூடிய அளவு தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. சார் இதே சம வேற எப்படி சார் கேட்கலாம்? இப்படி கேட்டுக்கலாம். 3 plus 33 333 இப்படி கேட்கலாம். அடுத்து 4 plus 44 444 plus அப்படி கேட்கலாம். அடுத்தது சோ 6 7 8 9 வரைக்கும் எந்த பேட்டர்ன்ஸ் வேணாலும் கேட்கட்டும். எல்லாத்துக்கும் முதல் 3 ஸ்டெப் சேம். சோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் என்ன சார்? ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக் காமன் வேல்யூ அவுட் சைட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் ஸ்டெப்ல அதுல இருக்கக்கூடிய காமன் வேல்யூவை வெளியே எடுத்துடணும். ரெண்டாவது ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா, மல்டிப்ளை பை 9. 9 ஆல மல்டிப்ளை பண்றோம், டிவைடட் பை 9. மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றோம், எதால? 9 ஆல. அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, அங்க உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் 10 - 1 100 - 1 1000 - 1 இந்த ஃபார்முலா எழுதணும். அவ்வளவுதான். இந்த 3 ஸ்டெப்பும் எல்லா சம்முக்கும் சிமிலர். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 3 ஸ்டெப்பை பயன்படுத்தினாலே ஆன்சர் முக்காவாசி முடிஞ்சு போயிடும். இப்போ எப்படின்றத பார்க்கலாமா? சோ இப்போ சம் நம்ம எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். சரி, முதல்ல டேக் காமன் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? காமன் வேல்யூஸ வெளியே எடுக்கணும். காமன் வேல்யூ என்ன இருக்கு? 5 தான் ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கு. அப்ப நான் 5 மட்டும் ஃபர்ஸ்ட் வெளியே எடுக்க போறேன். 5 வெளியே எடுத்துட்டேன், ஒரு பிராக்கெட்டை போட்டாச்சு. இங்க எத்தனை 5 இருக்கு பாருங்க, ஒரு 5 தான் இருக்கு. அந்த 5 வெளியே வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பிளஸ் இங்க 2 5 இருக்கு, அதனால 2 1. இங்க 3 5 இருக்கு, அதனால 3 1. அடுத்தது 4 1 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா இஸ் ஈக்குவல் டு எது வரைக்கும் அந்த மாதிரி வருது? n டேர்ம்ஸ் வரைக்கும் வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்ன பண்ணோம்? காமன் டேர்ம்ஸ் வெளிய எடுத்து போட்டுட்டோம். இரண்டாவது ஸ்டெப் 9 ஆல மல்டிப்ளை பண்றோம், 9 ஆல டிவைட் பண்றோம். சோ டிவைட் பண்ற நம்பரை மட்டும் நான் கீழ வச்சிருக்கேன், மல்டிபிள் பண்ற நம்பரை உள்ள போட்டுக்க போறேன். அவ்வளவுதான். ஒரு 1 இருக்கு, அதனால ஒரு 9. 2 1 இருக்கு, அதனால 2 9. 3 9 இருக்கு, சாரி 3 1 இருக்கு, அதனால 3 9. அப் டு எக்ஸெட்ரா இது வரைக்கும் n டேர்ம்ஸ் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. ரெண்டு ஸ்டெப்பை முடிச்சிட்டேன். முதல் காமன் வேல்யூ வெளியே எடுத்துட்டேன், மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 9 பண்ணிட்டேன். மூணாவது ஸ்டெப் என்ன பண்ண போறேன்? உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் 10 - 1 100 - 1 இந்த ஃபார்முலா எழுத போறேன். 9 இப்போ 5/9 into 9 10 - 1 எழுதலாம். அடுத்து 99 100 - 1 ன்ற ஃபார்முலா எழுதலாம். அடுத்து 1000 - 1 எழுதலாம். அப்படியே போயிட்டே இருக்கணும், எது வரைக்கும்? n டேர்ம்ஸ் வரைக்கும் முடிச்சாச்சு. இது வரைக்கும் சிமிலர் சார். எந்த சம் கொடுத்தாலுமே நீங்க இந்த ஸ்டெப்பை போட்டாலே 2 மார்க் ஈஸியா எடுத்துக்கலாம். சரி, அடுத்த ஸ்டெப்பும் சிமிலர் தான், கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் எப்படின்றத பாத்துக்கங்க. சோ 5/9 அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது முதல்ல என்ன இருக்கு பாருங்க, 10 100 1000 இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 10 100 1000 up to etc. இது எது வரைக்கும் போகும்? n டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். சோ 1 முடிச்சாச்சு. அடுத்தது இங்க அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, இதுல மைனஸ் இருக்கு,
இதுல மைனஸ் இருக்கு, இதுல மைனஸ் இருக்கு, ஆனா எல்லாத்துலயுமே 1 மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த மைனஸ் மட்டும் அப்படி வெளியே எடுத்து காமனா போட்டுக்கணும். மைனஸ் போட்டாச்சு, ஒரு பிராக்கெட் போட்டுட்டு எல்லாமே என்ன இருக்கு, 1 பிளஸ் 1 பிளஸ் 1 தான் வருது. எது வரைக்கும் வருது, n டேர்ம்ஸ் வரைக்கும் வருது. n டேர்ம்ஸ் வரைக்கும் வருது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணேன், முதல் டேர்ம் அடுத்து செகண்ட் ஒரு மைனஸ் காமனா இருக்க வெளியே எடுத்து போட்டாச்சு. வெளியில ஒரு 5/9 காமனா இருக்கு. சோ அடுத்த ஸ்டெப் தான் நம்ம ஃபார்முலா ஸ்டெப்புக்கே போக போறோம். என்ன ஃபார்முலானா, முதல்ல இதுக்கான ஃபார்முலாவை தேர்ந்தெடுக்க போறோம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க. முதல் டேர்ம் என்ன இருக்கு, 10. அப்ப அதுதான் a. இப்ப ரேஷியோ கண்டுபிடிக்கணும். r என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்கேன், t2 divided by t1, அதாவது t2 divided by t1, செகண்ட் டேர்ம் divided by ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்ப 100 divided by 10 கேன்சல் பண்ணுங்க. 10 டைம்ஸ் ஆன்சர் என்ன கிடைக்குது, 10. 10ன்றது 1ஓட பெருசா சின்னதா, அப்ப பெருசு சார். இப்ப greater than 1. greater than 1 இருந்தா நம்ம ஃபார்முலா SNக்கு என்ன பயன்படுத்தணும், சோ முதல்ல இதை எழுதி இதுக்கான ஆன்சரை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். SNோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a into r power n minus 1 divided by r minus 1. அப்ப இதுக்கான ஃபார்முலாஸ் தான் செஞ்சுட்டு இருக்கோம். a ன்றது 10, அப்ப 10 into r ன்றது என்ன, again 10. 4 பவர்ல என்ன இருக்கு, n தான், அப்ப n தான் போடும், ஏன்னா n டேர்ம்ஸ். அடுத்தது minus 1 அப்படியே போட்டுக்க வேண்டியதான், divided by r minus 1. அப்ப 10 minus 1. அப்ப ஆன்சர் என்ன வரும் பாருங்க, 10 power n minus 1 divided by 9. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட பார்ட், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான வேல்யூ. இது வந்து பார்ட் 1. அடுத்து இந்த பார்ட் 2க்கு செய்ய போறோம். பார்ட் 2க்கு ரொம்ப சிம்பிள். பார்ட் 2 என்ன பாத்தீங்க, எல்லாமே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. காமன் ரேஷியோ கண்டுபிடிங்க, 1/1. அப்ப ஆன்சர் r ஓட வேல்யூ 1 ஆ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபார்முலா NA. அப்ப a ஓட வேல்யூ என்ன, 1. சோ அப்போ n into 1 னா ஆன்சர் n ன்னு அர்த்தம். அப்ப இந்த பார்ட்டோட வேல்யூ n. சோ இந்த பார்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பார்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டையும் எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ அப்ப ஆன்சர் 5/9 into part 1, 10 into 10 power n minus 1 divided by 9 minus part 2 n ஆகுதா. 5/9 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5/9 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 into 10 னா 50, 9 9s are 81 into 10 power n minus 1, அது minus 5n into 5n divided by 9 ன்றது ஆன்சர். நீங்க இந்த ஆன்சரை இங்கே கூட முடிச்சுக்கலாம். எவ்வளவு ஈஸியான ஒரு கேள்வியில. சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா 3 plus 33 ட்ரை பண்ணுங்க, 6 plus 66 ட்ரை பண்ணுங்க, 7 plus 77 ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் வருதா இல்லையான்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. and as well as if you need, அதாவது உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் நடத்தணும் அப்படின்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அந்த டாபிக் ரொம்ப ஸ்பெஷலா எடுக்கலாம். அடுத்தது ஒரு சூப்பரான क्वेश्चन, ப்ரீவியஸ் क्वेश्चन பார்த்திருப்பீங்க. சோ அதே மாதிரி இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. 0.4, 0.44, 0.244 up to etc. இந்த மாதிரி எந்த கேள்வி வேணாலும் கேட்கட்டும். 0.3, 0.33, 0.433, இந்த மாதிரி 0.5 plus 0.55, இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் சிமிலரா ஒரு 3 ஸ்டெப்ஸ். அந்த சிமிலர் ஸ்டெப் எழுதுனா எனக்கு 2 மார்க் 3 மார்க் ஈஸியா கிடைச்சிடும். அப்ப அந்த ஸ்டெப் என்ன, இந்த மாதிரி ஒரு சம்முக்குமே இருக்கு. சோ அதை நீங்க உணர்ந்து படிச்சீங்கன்னா, கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா easily you can achieve it, ரைட்டா? சோ இப்போ என்னன்னு பார்த்தோம். ஸ்டெப் நம்பர் 1, காமன் வேல்யூ என்ன இருக்கோ அதை நம்ம அவுட் சைடுல எடுக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, மல்டிப்ளை பை 9 டிவைட் பை 9 பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 3, 1 minus 1/10 plus 1/100 plus 1/1000 என்ற ஃபார்முக்கு எழுதணும். இந்த 3 ஸ்டெப்பும் எழுதுறதுக்கு முன்னாடி டெசிமல்ல இருந்துச்சுன்னா இந்த 3 ஸ்டெப் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த வடிவத்தை எடுத்துக்கோங்க. அதாவது என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் டிவைடட் பை 10 பிளஸ் நம்பர் டிவைடட் பை 100 பிளஸ் நம்பர் டிவைடட் பை 1000, இந்த ஃபார்முலா இதை எழுதிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? சோ இப்போ இங்க பார்க்கலாம். 0.4, 0.44, 0.444 up to etc. ஸ்டெப் நம்பர் 1. இதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. இந்த ஸ்டெப்ல என்ன இருக்கு, n ன்னா என்ன, நம்பர் என்ன இருக்கு, 4. அதனால 4/10. அடுத்து 4 இருக்கு. அப்ப 4 divided by 100. 4 இருக்கு. 4 divided by 1000.
அப் டு எக்ஸெட்ராஸ் எது வரைக்கும் போகுதா n டேர்ம்ஸ் வரைக்கும் போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டேன் சார். அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ணணும்? டேக் காமன் வேல்யூ அட் அவுட் சைடு காமன் வேல்யூ எடுத்துருங்க. காமன் வேல்யூ என்ன சார் இருக்கு? இங்க இருக்கிற எல்லா வேல்யூமே 4 தான் சார். அப்போ 4 வெளியே எடுத்துருங்க. ஒரு 4 இருந்தா 1. இப்போ 1 டிவைடட் பை 10. அடுத்தது 11 டிவைடட் பை 100. அடுத்தது 111 டிவைடட் பை 1000 அப் டு எக்ஸெட்ரா இஸ் ஈக்குவல் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2 என்ன சார்? மல்டிபிள் பை 9 டிவைடட் பை 9. மல்டிபிள் பண்ற வேல்யூ உள்ள போட்டுக்கிறோம், டிவைட் பண்ற வேல்யூ வெளியில அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ 4 by 9 into ஒரு 1 இருந்துச்சுன்னா ஒரு 9 மட்டும் தான். இப்போ 9 by 10. டபுள் 1 இருந்துச்சுன்னா டபுள் 9 டிவைடட் பை 100. ட்ரிபிள் 9 இருந்துச்சுன்னா ட்ரிபிள் 9. அப்போ டிவைடட் பை 1000 அப் டு எக்ஸெட்ரா இஸ் ஈக்குவல் டு n டேர்ம்ஸ். சார் ஸ்டெப் 1 முடிச்சிட்டேன், ஸ்டெப் 2 முடிச்சிட்டேன். ஸ்டெப் 3 யோசிக்காம இந்த வடிவத்துல எழுதுங்க. இப்போ 4 by 9 into 1 minus 1 by 10 plus 1 minus 1 divided by 100. அடுத்து plus 1 minus 1 by 1000 plus up to etc is equal to n number of terms. அவ்வளவுதான் சார். எப்படி சார் இது செக் பண்ணி பார்க்கலாம். சோ இது என்ன இருக்கு? 1 minus 1 by 10 LCM எடுத்து பாருங்க. இந்த 10 நீங்க மல்டிபிள் பண்ணுங்க. சோ 1 minus 1 by 10 10 மல்டிபிள் பண்ணுங்க. 10 ones are 10 minus 1 divided by 10. 10 minus 1 னா 9 by 10 கிடைச்சிருச்சு. சோ நம்ம இத சால்வ் பண்ணா ப்ரீவியஸ் டேர்ம் கிடைக்கும். கிடைச்சாதான் நம்ம போடுற ஆன்சர் கரெக்ட். இல்லனா நம்ம போடுறது கண்டிப்பா தப்பு. சரியா? சோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பை இந்த மாதிரி மாத்தி எழுதிருக்கோம். அவ்வளவுதான். சோ இப்போ அடுத்து சிமிலர் ஸ்டெப் பாருங்க. இந்த சம்ல இந்த பேட்டர்ன்ல எந்த क्वेश्चन வந்தாலும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு பாருங்க. 1 1 1 அத மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எழுதிக்கலாம். 1 plus 1 plus எது வரைக்கும் போகுதா? n டேர்ம்ஸ் வரைக்கும் போகுதா. அடுத்தது ரெண்டாவது எல்லாத்துலயுமே என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? பிராக்கெட் போடுங்க. 1 by 10. செகண்ட் டேர்ம் 1 by 100. தேர்ட் டேர்ம் 1 by 1000 அப் டு எக்ஸெட்ரா இப்படி எது வரைக்கும் போகுதா? n டேர்ம்ஸ் வரைக்கும் போகுது. அப்ப பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இன்னொரு பிராக்கெட்டை வெளியில போடணும். புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிட்டேன், எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுட்டா. ரெண்டாவது டேர்ம் எல்லாத்தையும் அப்படியே அடுத்த டேர்ம் எழுதியாச்சு. முடிச்சிட்டு இப்ப பார்ட் 1 பார்ட் 2 சால்வ் பண்ண போறேன். பார்ட் 1 ஓட ஆன்சர் என்ன? ரொம்ப ஈஸி, போன வீடியோலயே பார்த்தோம். சோ a ஓட வேல்யூ 1 ஆ இருந்துச்சு அப்படினு சொன்னா r ஓட வேல்யூ 1 ஆ இருக்கு. அப்ப a = 1, r = 1 by 1 னா 1. r ஓட வேல்யூ 1 க்கு சமமா இருந்தா ஃபார்முலா என்ன? n a. அப்ப n ஓட வேல்யூ என்ன தெரியாது. சோ என்ன n டேர்ம்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். a ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1. சோ அப்ப ஆன்சர் n ன்றது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். ரெண்டாவது பார்ட் வரலாமா? ரெண்டாவது பார்ட் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். a ஓட வேல்யூ 1 by 10. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது a. அடுத்து r ஓட வேல்யூ செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 1 by 100 டிவைடட் பை இதுவும் ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப ரெசிப்ரோக்கலா எழுதிக்கணும். 10 by 1 கேன்சல் பண்ணுங்க. சோ அப்போ 1 by 10 ன்னு கிடைக்கும். 1 by 10 ன்னா என்ன அர்த்தம்? 0.1. 0.1 ன்னா கண்டிஷன் என்ன? r ஐ விட கிரேட்டரா இருந்தா ஒரு ஃபார்முலா, r ஐ விட லெஸ்ஸரா இருந்தா அடுத்த ஃபார்முலா. இப்போ 1 by 10 ன்றது 0.1. அப்ப less than 1, 1 ஐ விட கம்மியா இருக்கு. அப்ப s ஓட ஃபார்முலா என்ன வரும்? a into 1 minus r power n divided by 1 minus r ன்னு வரும். அப்ப a இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 1 by 10. அடுத்தது 1 minus r. r ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 1 by 10. மறக்காம n போடணும். அதனால whole power n ன்னு போட்டுக்கணும். which is divided by 1 minus r. 1 minus r னா 1 minus 1 by 10. சால்வ் பண்ணுங்க ஆன்சர். ஆன்சர் சால்வ் பண்ணும்போது என்ன வரும்? so 1 by 10 into, so இந்த வேல்யூ எதுவும் பண்ண முடியாது. அப்போ 1 minus 1 by 10 the whole power n, which is divided by 10 minus 1. sorry, 10 ones are 10. 10 minus 1 னா 9. so அப்போ 9 by 10 ன்னு வரும். இந்த 10 ஐயும் இந்த 10 ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். so the answer is answer என்ன வருது? 1 minus 1 by 10 the whole power n divided by 9 இருக்கு. இப்போ பார்ட் 2 ஓட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இப்போ பார்ட் 1ஐயும் பார்ட் 2ஐயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. சோ அப்போ which is equal to முன்னாடி என்ன இருக்கு? 4 by 9 இருக்கு. இப்போ 4 by 9 பார்ட் 1. பார்ட் 1 என்ன கண்டுபிடிச்சோம்? 1 n கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப n minus
பார்ட் 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 minus 1/10 the whole power n divided by 9 னு கண்டுபிடிச்சிருக்கோம். தேவைப்பட்டா இந்த வேல்யூ உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம், இல்லன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சரியா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க இந்த சம்ம ட்ரை பண்ணி பாருங்க. 0.5 0.55 0.555 up to etc. இந்த சம்மோட ஆன்சர் வந்துருச்சுன்னா கமெண்ட்ல எஸ் ன்னு போஸ்ட் பண்ணுங்க. சரியா? Thank you.